ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையாமல் திரும்பவே மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இதுதான் உங்களுடைய ரியல் ஆட்டிடியூட்டாகவே இருக்கும். வானத்தை நோக்கி பாயிற அம்பு மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை எப்பவுமே முன்னே போகும். தோல்வி வந்தாலுமே கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு இன்னொரு பாடமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவங்க தாங்க. மனசில் என்ன இருக்கோ அதை மறைக்கவே மாட்டீங்க, வெளிப்படையாக பேசிடுவீங்க. சுதந்திரம் உங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி, யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எப்போவுமே பார்க்குறதுக்கு ஜாலியாக, எப்போவுமே உற்சாகமாக, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறவங்க தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயும் அம்பு மாதிரி தான், எரியும் தீ மாதிரி தான். அம்பு இலக்க தவறாது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் குறி வச்சா இலக்கை அடையாமல் விட மாட்டீங்க, உயரத்துக்கு கண்டிப்பாக அடைவீங்க. தீ எப்பவுமே சூடு தரும். அதுபோல் தான் உங்களோட ஒரு எப்படி சொல்கிறேன்னா ப்ரெசன்ஸும் எங்கேயுமே எனர்ஜியை அதிகரித்து தரும். தனுசு ராசி தடுக்க முடியாத வேகம், அடக்க முடியாத தைரியம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. தைரியமாக துணிச்சல் என்னால் முடியும் அப்படின்னு முடியாத விஷயத்தை கூட செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே உயர்வு பெற அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களை யாராலுமே ஜெயிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக உயர்வை நீங்கள் அடையலாம். உங்கள் வெற்றி தானாக உங்கள் கை வந்து சேரும். பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும், இலக்கை கவனமாக குறி வைக்கணும். இது ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வரும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். நன்மை, நல்ல ஒரு உயர்வு இது கட்டாயம் வரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், எல்லாமே சரியாக நடக்கும். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே கூட ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். எந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி இருக்குது, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா, குரு பகவான், அவர் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவரோட பார்வை 2ஆம் இடத்துலையே பதியுது. குடும்பத்தில் முன்னேற்றம் இப்போ இருக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த நிலை மாறுது. உங்களை குறை சொன்னவங்களே உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற்று நன்மை பெறுவீங்க. அப்படி இருந்தாலும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயத்தில் மனக்கசப்புமே வரும். ஏன்னா வீட்லேயும் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், சரி எல்லா இடத்துலையுமே சாதகமான சூழல் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அப்படி செஞ்சால் நன்மையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்களோட பொறுப்பை நீங்கள் ஏற்று செய்யாதீங்க. பிறருக்கு பொறுப்பு நீங்கள் சொல்கிறதையுமே தவிர்க்க பாருங்கள். இந்த 2 விஷயத்துலையும் கவனம் செலுத்துங்க, புரியுதா? நீங்கள் யாருக்கும் வேலை சொல்லி வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுடுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க, இதுதான் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத உடல் கோளாறு வரும். இந்த சின்னதாக சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவு வரும். குரு பகவான வழிபாட்டை முறையாக செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை பிறக்கும். அதுக்கப்புறம் கடக ராசிக்கு புதன் வராரு, அதாவது பயிற்சி மாறுது இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற சூரியனோடு இணைகிறாரு. புதன் சூரியனோடு இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குது. அப்போ உச்ச குருவோடு இணையும் போது சூரியன் நல்ல பலன்களை இல்லம் கொண்டு வந்து தருவாங்க. அரசியல், அதுக்கப்புறம் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன். அவர் அஷ்டமத்துக்கு வரும் பொழுது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகுது. பொருளாதாரத்தில் நிறைவு வரும். மன அமைதி கொஞ்சம் இந்த சமயம் குறைச்சலாக இருக்குங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மன அமைதியை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். உங்கள் தொழிலில் கூட புதுசாக பங்குதாரர்கள் சேருவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரில் இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை வாங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும்.
புதிய திருப்பங்கள் ஏற்படும். அடுத்து பாருங்கள், மிதுன ராசிக்கு செவ்வாய் வராரு. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5, 12 இடத்துக்கு தான் அதிபதி செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். குறிப்பாக அவங்களோட மேற்படிப்பு விஷயம், உத்தியோக விஷயம், இதில் நீங்கள் புது முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெற்றி வாய்ப்பை பெறலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் அவங்களுக்குமே எதிர்பார்த்தபடி இருக்கும். கடன் சுமை பாதிக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கி இடத்தை விட்டுட்டோம், வேறு இடத்த வாங்க முடியுமா அப்படின்லாம் கவலைப்பட்டவங்களுக்கு புதுசாக இடம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. சகோதரர்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சியை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பாக பிரிவினை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சுமூகமாக முடியும், பிரச்சனைகள் தீரும். அடுத்து பாருங்கள், கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு. அங்கே நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம். இதனால் அவர் நீச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னா நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இது வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கூட கிடைக்கலாம். பொது வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த வீண் பலி மாறும். புதிய பொறுப்பு உங்கள் மேலே வரும். அதிகாரம், அந்தஸ்து இப்போ கிடைக்குன்னு கூட சொல்லலாம். ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இந்த மாதம். எந்த காரியத்தையுமே எளிதில் செஞ்சு முடித்து வெற்றி பெறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்பில் மாறுதல் வர வாய்ப்பு இருக்குது. தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட கெடுபிடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது. பெண் பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் வருங்க. கவனமாக அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தணும். எடுத்துமோ கௌத்தமோலாம் செயல்படவே கூடாது. வீட்லேயா இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், காலேஜ்லையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. பொறுமை அவசியமாக வேணும். கோபத்தை குறைச்சிட்டு வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தினா நல்லது. தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரியவங்களோட அருளும் தெய்வ அருளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது. குலதெய்வ வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றுங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, இன்னுமே சிறப்பான பலனை பெறலாம். மனசில் நிம்மதியும் தெளிவும் வருங்க. மாதம் முழுசுமே உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கிற சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி முயற்சிகளில் கொஞ்சம் நிதானமான முடிவு தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நேர்மையாக செயல்படுறது நல்லது. தவறான சிபாரிசு, தவறான வழிமுறையை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதனால் சங்கடம் தான் வரும். வேலைப்பளுவின் காரணமாக ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சங்கடம் நீங்கும். மருத்துவத்தால் அதை சீராக்கலாம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான், அதுவும் அவர் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கிற முடிவு ஆதாயத்தை தரும். முயற்சிக்கேற்ற முதலீட்டுக்கேற்ற நல்ல லாபம் வரும். சொத்து சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு சேரும். அடுத்து பாருங்கள், பூராடம். மனசு சொல்கிறதுபடி வாழ்ந்துட்டு வரவங்களுக்கு இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க தாங்க இந்த மாதம் முன்னேற்றத்தை அடைகிற மாதமாக இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலையில் உயர்வு வரும். வர வேண்டிய பணவரவு சீராக கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில் மாற்றம் வரும். பொன் பொருள் ஆடை ஆபரண கனவு நனவாகுது. ஒரு சிலர் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடம், பிரச்சனை இதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தைரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முதல்லேருந்து சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு வரும். எதிர்பார்த்த வம்பு வழக்கு மாறும். நினச்ச வேலையை சிறப்பாக நடத்தி முடிக்கிற அளவுக்கு செல்வாக்கு உயருது. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேலதிகாரோட ஆதரவும் பக்கபலமாக இருக்குது. நீங்களுமே குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை, சுபிட்சமான நிலை நீடிக்கும். பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழல் இப்போ உண்டாகியிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு செயல்படுவீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த மாதம் உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கிற ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறாரு. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு ஒன்றா கூட இருக்கும். அதனால தான் கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். திட்டமிட்ட வேலை கொஞ்சம் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
எதிர்பாராத நெருக்கடி வரும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகள் காரணமாக நீங்கள் அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை கூட வரும். அதனால் வரவு செலவை கணக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. அதனால் நினச்சதை சாதிக்கிற அமைப்பு இருக்குது. சில தடைகள் மட்டும் வரும். எந்தவித எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அதை உங்களால் சரி செய்ய முடியும். உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு ஒன்று வெற்றி வாய்ப்பு தருது. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இப்போ நீடிக்கும். கையில் பணம் சீராக கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் சப்தமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதான் சொன்னோம்ல, மறைஞ்ச புதன் நிறைஞ்ச செல்வத்தை தருவாருன்னு. அதனால் தடைப்பட்ட வருமானம் இப்போ சீராக கிடைக்கும். பாதியில் நின்ன வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.